வந்துட்டேன். என்னடா பண்றீங்க? சரியா என்னமாடா நடக்குது? ஓகே. என்னது? வீடு காலி பண்ற கொஞ்சம் வெளியடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரியாணி வாங்கி தரோம். ஓகேவா? ஏன்டா அந்த பச்சை மண்ணை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க? சரியா நல்லா அடிக்கணும். அதுக்காண்டி அவனுக்கு பிரஷை விட அவனை விட அந்த பிரஷ் பெருசா இருக்காடா. சரியா எதுக்குடா அந்த பச்சை பிள்ளைய போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க? சரியா காமெடியா இருக்க. சொல்லி கொடு, தெரியலன்னா சொல்லி கொடு எப்படி அடிக்கிறதுன்னு. என்னடா அந்த உட்காந்துருக்க நினைக்காதீங்க. எங்க புதுல கூட்டு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தட்டு பிரியாணிக்கு என் புதுல வேலையா கேட்கறாங்க. அப்பா ஒரு கிலோ பிரியாணி வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேவலமா இருக்கோமா? எல்லாமே கேவலமா இருக்கும். சரியா அதாவது இன்னைக்கு இந்த வாரம் என்னடா பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலையும் இல்லை. சரி வேலை இல்லை, ஒரே மண்ட குழம்பா இருக்கும்போது நம்ம கேமராமேன் திடீர்னு வீடை மாத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே ரைட்ரா, இன்னைக்கு ஒரு வீடியோ சிக்கிச்சுரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து காலி பண்ணுறாங்க. ஒண்ணுமே போடாம ஆடிட்டு இருக்கா. சரியா சரி வீடை காலி பண்றேன்னு சொன்னேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு வீடியோ அதாவது ஒரு வீடை காலி பண்றது எவ்வளவு கஷ்டம், அதை விட வீடு கிடைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இவங்க வந்து வீடு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்போ பார்க்கவே வேண்டாம். சரியா அதெல்லாம் இல்லை, பார்த்துட்டு ஆகணும். என்னை பிடிச்சவே கண்டிப்பா பார்ப்பாங்க. சரிங்களா? அதாவது வீடு காலி பண்றது எவ்வளவு கஷ்டம், அவ்வளோ வாய போடுறாங்க. சரியா வீடு கிடைக்கிறது வாய போடுறேன் தூக்கி போட்டு பிரிக்குவானே. டேய் வாய போடுறேன் யாரா ஆப்பட சொல்றான் யாரா? சரியா அதாவது வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை விட வீடுக்கு ஷிஃப்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? எப்படி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இடையூறு செய்வதற்காக இடையூறு போட்ட காளான்களே, இடையூறு செய்வதற்காக இடையூறு போட்ட காளான்களை இப்படியெல்லாம் டகாட்டி காட்டினாங்க தான் நம்மள வேலை செய்வாங்க. அப்படியே ஏமாற்றி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீ அண்ட் வடை. வீடு பெயிண்ட் அடிச்சதெல்லாம் தம்பி வாழ்க்கைன்னு சில அடிகள் அந்த அடி என்ன இருந்தா சரி. நம்மளாம் பல அடியை பார்த்தவங்க தெரியுமா? வாழ்க்கைன்னு சொன்னேன். நீ என்ன அடியை பார்ப்பீங்க? மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறோம். அதாவது இப்போ நாங்கள் வீடு மாறுறோம், அதனால் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு எனக்கு வந்து பழைய யோசனைகள் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம அப்பன் முருகனுக்கெல்லாம் மாலை போடுவாங்க. கம்பல்சரி மாலைன்றது போட்டாரு. வீடை சுற்றி ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மாலை போட்டு 48 நாள் விரதம் இருப்பாங்க, இல்லை ஒரு வாரம் 2 வாரம் இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரிங்களா? அதாவது நம்ம ஊர் சைடில் அப்படி தான். அதாவது நம்ம ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கும் நம்ம அப்பன் முருகனுக்கும் மாலை போடும்போது சுத்தபத்தமாக அது வருஷம் 18 வருஷம் போகிறவங்களுக்கு தான் வருஷம் 18 வருஷமே
சுற்றி வீடு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாலுமே சுத்தமாக பெயிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது பெயிண்ட் பண்ணியிருந்தாலுமே எப்படின்னா அது மறுபடியும் அது பெயிண்ட் பண்ணி மறுபடியும் பெயிண்ட் பண்ண இடத்துலையும் மறுபடியும் பெயிண்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் மாலை போடும்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெயிண்ட் பண்ணி சுத்தமாக மாலை போடுவாங்க. நாங்கள் இப்போ மாலையெல்லாம் போடலை, வீடு காலி பண்ணுறதுனால வெள்ளை அடிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா மகளே? அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா மேலே தெரியுதா ஏன் மேலே உட்காந்து நான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே வெள்ளை அடிச்சுட்டு இருந்தேன். வெள்ளை அடிச்சுட்டு இருக்கும்போது இவன் சொன்னான், பாத்தியா இது கீழே விழுந்து தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எனக்கு டக்குனு ஒரு யோசனை வந்துச்சு. அதாவது ஒரு இந்த 4-5 மாடி ஒரு கண்ணாடி 4-5 மாடி பெரிய பெரிய பில்டிங்கு, இந்த அப்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டிக்கிட்ட மேலே இருந்து கட்டி வந்து தொங்கிக்கிட்டே வெள்ளடிப்பாங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாரங்கட்டி இல்லை, அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாமே அடிச்சுட்டு இருப்பாங்க. மேலே ஏறி அடிக்கிறதுக்கே வந்து எவ்வளோ சிரமமாக இருக்குது. எடுக்கணும், மேலே வைக்கிறதுக்கு இடம் தெரியல. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வெளில அடிக்கிற வேலை செய்யல, எனக்கு இருந்தாலும் மேலே அடிக்கிறது திருநூறு ஒரு சின்ன செவ்வறு அடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதே வேலையை பார்க்குறாங்கல்ல, அதான் நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து தொங்கிக்கிட்டு அது பெரிய பெரிய மாதிரி பயமே இல்லாமல் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படி வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து சுற்றி அடிக்கிறார் அவர். அப்புறம் அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை மக்கள். வெளியே ஊருக்குள்ள திருவிழா வந்துச்சுன்னு வைக்கவே, அதாவது இந்த மாதிரி அந்த நிற்கிறா பார்த்தீங்களா, இந்த இவன் நிற்கிறா மாதிரி இங்கே பாருங்க. ஊருக்குள்ள திருவிழா வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு கையில் தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வந்து வேப்பங்குச்சி எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் பற்றி வச்சு கொஞ்சம் அரிசி வச்சு அப்படியே தட்டாக எடுத்துகிட்டு போவோம். வீடாக எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு பண்ணி வீட்டில் இருக்கவங்களாம் காசு போடுவாங்க. அந்த கெட்டப்பில் இருப்போம் எல்லாருமே. இப்போ அந்த கெட்டப்பில் இருக்கோம். சரிங்களா? வீடு வெள்ளை அடிச்சதுனால இந்த கெட்டப்புக்கு மாறிவிட்டோம். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம திருவிழா ஊரில் சொந்த ஊர் திருவிழாலாம் இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு பேய் மாதிரி கெட்ட போட்டு தட்டை எடுத்துக்கிட்டு போவோம் வீடாக. நானும் சின்ன வயசில் போயிருக்கேன். இந்த என்ன சொன்னான் சரியா, வீட்டு வேலை செஞ்சால் பிரியாணி வாங்கி தருதான் சொன்னான். சரிங்களா? இப்போ வந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, டீ தான் வாங்கி தருவேன்னு சொல்லி சொல்கிறேன். என்னடா சொல்கிறேன் நீ பிரியாணிக்கு சொல்கிறா? முடியாதா? எங்கடா ஃபீல் பண்ண போகிற? சரியா? என்ன ஃபீல் பண்ணாப்புல என்ன போகுது? சரியா? எப்படி என்னமோ இவன் சொத்தை எழுதி கேட்ட மாதிரி கையை தூணுக்கு முட்டு கொடுத்துட்டு ஃபீல் பண்ணுறானாமா. ஏன்னா இவன் தான் சொன்னான். சரியா? நான் வேலை சரி அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்களா, பூரா சுண்ணாம்பு அடிச்சு மேலே கீழே பூரா சுண்ணாம்பு இதை விட வேண்டாம் ப்ரூஃபை பார்த்துக்க. வேலை செஞ்சால் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லலாம். நீ என்ன தான் ஃபீல் பண்ணாலும் நீ முட்டிக்கிட்டால்தான் சரி. எங்களுக்கு பிரியாணி வேணும், வாங்கடா இங்கே வாடா, பிரியாணி வேண்டும், போர்க்களத்தில் இறங்கடா போ. சரிங்களா? சொல்கிறா பிரியாணி வேண்டும். மரியாதை வந்து பிரியாணி வாங்கி கூட நீ அப்புறமேல் ஃபீல் பண்ணிக்க. சரியா? சொல்லு என்ன வேலை செஞ்ச? எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, எடுத்து போட்டேன்னா நாரிரும் பார்த்துக்க. ஒரு வழியாக எங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு. சரியா? ஆக மக்கள் நிறைவேற்றப்படும். ஆக பிரியாணினால் பிரியாணி தான். சரியா? நாங்க டிவிக்கு இப்ப எதுக்கு சொல்ல, நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆக மக்களே, டிவிக்கு உங்கள் கூட்டத்திற்குள் ஒரு கருப்பாடு ஒன்று உங்களுக்கே தெரியாமல் உழைத்திருக்கு. சரிங்களா? அந்த கருப்பாடின் பக்கத்தில் விஜய் ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க. விஜய் ஃபேன்ஸ்ல ஆக எல்லாமே அப்படித்தான். டிவிக்கேனா யாருன்னு காட்டுங்க. அப்புறம் எதுக்கு ஆக சொன்னேன்? அப்புறம் எதுக்காக சொன்னேன்? சரியா? நாங்க கமல் மாரி பேசுனேன். கமல் சார் மாரி என்ன பேசுனேன்? கமல் மாரி. மூடிட்டு சோத்தம் போடு. சரியா? சாரி பாருங்க, ஒரு வழியா பிரியாணிகள் வாங்கியாச்சு. பிரியாணி இருக்கு அவருக்கு பின்னாடி கேமரா வாங்க. பேசு. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இப்போதைக்கு வந்து எடுத்தாச்சு. சரிங்களா? அதாவது கண்டென்ட்டே இல்லாத ஒரு வீடியோ தான் இது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிறதெல்லாம் கண்டென்ட்டாக வலிச்சு போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது புது வீடு சேஞ்ச் பண்ணுறோம். வீடு ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் மாற்றுறோம். அதை வந்து வெள்ளை அடிக்கிறோம். சரிங்களா? வெள்ளை அடிக்கும் போது அதில் ஒரு அளப்பறைகள், ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் என்னது அந்த சின்ன பையன், நான், அப்புறம் அந்த இவன் கேமராமேனு பண்ண அளப்பறைகள்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவாக உருவாக்கி வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டிங்கன்னா சும்மா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து
ஒரு இதுலேருந்து இன்னொரு, அதாவது இப்போ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறினா ஃபஸ்ட்டு வெள்ளை அடிப்போம், அதுக்கப்புறம் இது ஜாமான் செட்டில் அள்ளிட்டு போவோம். நான் ஜாமான் செட்டில் அள்ளுறதுக்கு கூட நானும் போட்டு வேணும் பாடா படுத்துறடே, அவன் கூப்பிட்றா வண்டியை கூப்பிட்றா அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அந்த கட்டி வச்ச மூட்டை முடிச்சுலாம் அங்கேயே தான் கிடக்கிறத தவிர ஒரு இன்ச்சு நகர்த்தவே இல்லை. அப்படி எல்லாமே கிடக்கு. மணி 5 மணி ஆக போகுது. இன்னும் எப்போ வண்டியை கூப்பிட்டு எப்போ ஏற்றி என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் தூக்கமே வந்துருச்சு. பிரியாணி வாங்கி தின்னோம், அது இருக்கிற பிரியாணி வாங்கி தின்னோம். இப்போ எந்திரிச்சு டீ குடிக்க வந்துட்டோம். இப்போ வரைக்கும் வண்டி வரல. என்ன தான்டா பண்ண காத்திருக்க, வண்டி வருமா வராதாடா? வண்டி வந்துச்சுன்னா அந்த ஜாமான் சீட்டை ஏற்றி விட்டுட்டு நான் போட்டு இன்னும் ஒன்று பர்சனல் வேலை ஒன்று இருக்குது, அதை போய் பார்ப்பேன். சரியா, சீக்கிரம் வண்டியை தான் கூப்பிடண்டா. சரிங்களா, இந்த ஒரு வீடியோ கண்டென்ட்டே இல்லாத ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும், பாருங்கள். சரிங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம்.